எத்தனையோ மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த குழம்புக்கு நீங்கள் ரொம்ப அடிமையாகிடுவீங்க. இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் கருவாவல் மீனை வச்சு ஒரு அருமையான மீன் குழம்பு செய்ய போகிறோம். எந்தவித கலரும் ஆட் பண்ணாமல் இயற்கையான கலர்லேயே நல்ல ஒரு ஹெல்த்தியான குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் முதல்ல 2 பெரிய பல் பூடு எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து அதில் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தேங்காய் சில்லையும் பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வேணும்னா காரம் அப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற போட்டுருங்க. ஃப்ரையிங் பேன் நல்லா சூடேறினதும் அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா சூடேற வறுத்து விட்டுருங்க. இது நல்லாவே சூடேறணுங்க. இப்போ அது ஆறவும் நம்ம வீட்டில் இருக்க இடிக்கல்லில் போட்டு நம்ம இந்த மிளகெல்லாம் நல்லா தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஆட்டினீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு சூப்பராக நல்லா அரைப்பட்டு வந்துடுங்க. லேசாக தான் குருணையாக தெரியும். பட் அப்படி இருக்கிறதுனால குழம்பு ரொம்ப சுவையாக தான் இருக்கும். அதனால இவ்வளோண்டு பொருளை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க முடியாது. அதனால் கல்லூரல்லே ஆட்டிக்கலாம். இப்போது அகலமான பாத்திரத்தில் நான் 2 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி போட்டுட்டு இந்த புளியை கெட்டியாக கரைச்சி ஊற்றிட்டு மேலும் ஒரு முறை தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றியிருக்கேன். அடுத்ததாக நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மேலும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்லெண்ணெய் ஒரு 50 ml அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா சூடேறும்போது நம்ம ஆட்டுக்கல்லில் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை இதில் தூவிடுங்க. தூவிட்டு அதை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ ஓரளவு கொதி ஆரம்பிக்கும் போதே நான் 1/2 கிலோ அளவுக்கு கருவாவல் மீன் வாங்கியிருக்கேன். அதை சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒவ்வொரு துண்டுகளாக இந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துருங்க. நீங்கள் எந்த மீன் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இது எல்லா வித மீனுக்குமே இந்த மசாலா நல்லா சூட்டபுளாக இருக்கும். மீனை எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் மெல்லுசாக இருக்கிற கரண்டியாக பார்த்து எடுத்து நான் இங்கே உடன் கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். அதை லேசாக அப்படியே கிளறி விடுங்க. அந்த மீன்லாம் அந்த சாரில் மூழ்கிற அளவுக்கு. இப்போது அடுப்பை அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து ஒரு 5 நிமிஷம் மசால் வடை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இதுவே போதுமானது. தாராளமாக மீன்லாம் வெந்து வந்திருக்கும். மீன் வாங்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கிக்கோங்க. வாங்கும் போதே ரொம்ப சுமாரான மீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கலண்டு விழுந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஒரு தடவை உப்பு உரப்பு சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு கருவேப்பிலையை கடைசியாக தூவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது ஒரு முறை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். இந்த மீன் குழம்பு ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.